கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தமிழக அரசு இன்னும் சிலிண்டர் வெடிவிபத்து என்றுதான் கூறுவதாக பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். தைப்பூசத்தை முன்னிட்டு கோவை உக்கடம் கோட்டை சங்கமேஸ்வரர் கோவிலில் உள்ள சண்முகநாதர் சுவாமி தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், சங்கமேஸ்வரர் கோவில் முன்பு கார் குண்டுவெடிப்பு சம்பவம் பயங்கரவாதிகளால் திட்டமிட்டே நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்தில்தான், அதுவும் சரியாக சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு எதிரில், அந்த சன்னதிக்கு எதிரில் இந்த இடத்துக்கு வரும்போதுதான் பயங்கரவாதிகளால் கார் வெடிகுண்ட விபத்து இங்க நடந்திருக்கு. இன்னும் கூட மாநில அரசு அதை விபத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த வானதி சீனிவாசன், தேர்தல் வெற்றிக்காக சந்திருக்கக்கூடும் என்று அவர் அது குறித்து கருத்து சொல்வதற்கு ஏதும் இல்லை என்று பதிலளித்தார்.